Praise Lord, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய புதிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள்வதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இந்த நாளையும் ஆண்டவரை கடந்து செல்வதற்கு இந்த நாளுக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திர புதிய கிருபைகளை இந்த நாளிலும் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாட்களில் நாம் நோக்கத்தால் நடத்தப்படும் வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நேற்று நாம் கற்றுக்கொண்டதின்படி நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உலகத்தரம் வாய்ந்த கிறிஸ்தவர்களாக, அதாவது தரம் வாய்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் சகல ஜாதிகளையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டி சேர்க்கிறார். சகல பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கிறார் கடைசி நாட்களில். ஆகவே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம தரம் வாய்ந்தவர்களாக இருந்தால்தான் நாம் சகல ஜாதிகளுக்கும், ஆல் நேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். இன்றைக்கு நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், உங்கள் வாழ்க்கை சமநிலைப்படுத்துதல், பேலன்சிங் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை நாம் சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும். வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து கொள்ளலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞானம் இல்லாதவர்களாய் நடவாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு சமநிலையில் பேலன்ஸாக கவனமாக நடக்க வேண்டும் என்று பவுல் எபேசிய நிருபத்தில் ஆலோசனையாக கூறுகிறார். நாம் சமநிலையில் இருக்கும் பொழுது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த புத்தகத்தில் நாம் 5 நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை கற்றுக்கொண்டோம். என்னென்ன நோக்கமெல்லாம்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று கற்றுக்கொண்டோம். நாம் தேவனுடைய மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய குடும்பத்திற்கு நாம் அதாவது ஒரு சபையில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய குடும்பத்துக்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவது, தேவனுக்கு சேவை செய்ய நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவது, நாம் தேவனுடைய பணி செய்யும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். we have a mission. தேவனுடைய பணி செய்யும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த 5 நோக்கங்களுமே நாம் சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லக்கூடாது நான் சேவை செஞ்சிட்டே இருப்பேனே தவிர, ஏன்னா சேவை விளையாட்டுகளுமே வெட்டு அதிலும் சீஷர் 28வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படிக்கும் பணி வித்தியாசத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷன், ஏன்னா இயேசுக்கு தெரிஞ்சது என்னதான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு இருந்தது, நான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். என்னை என் பிதா அனுப்பியிருக்கிறார், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அதில் கருத்தாய் இருந்தார். அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 5, நான் ஒன்று ஆராதிச்சுட்டே இருப்பேன், போய் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 5 விஷயங்களிலுமே நாம் சமநிலையாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒலிம்பிக்கில் பென்டத்லான் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்கிறது. அதில் 5 விளையாட்டுகளை அந்த வீரர்கள் விளையாண்டு முடிக்க வேண்டும். அவங்க ஒரு விளையாட்டை மட்டும் கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடைந்தால் போதும் என்று அல்ல, அவர்கள் அந்த 5 விளையாட்டுகளுமே வெற்றி பெறுவதை நோக்கமாக வைத்திருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 5 நோக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைக்குமே மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு வெளிப்படுத்தின கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி நீங்கள் சொல்ல முடியும்? நிச்சயமாக வருகிற நாட்களில் ஒருவேளை இன்றைக்கி சில நேரம் அது வேகா தெரியலாம், ஆனால் வருகிற நாட்களில் அதை நம்ம தியானம் பண்ண அதற்கான புத்தகம் மேபி மண்டே நம்ம கையில் கிடைக்கும். அதை நாம் மறுபடியுமாய் பார்க்க, இது நம்மளுக்கு இந்த செய்திகள் யூடியூப்பில் இருக்குது, இல்லை கேட்க ஏதோ, அல்லது நம்ம தியானிக்க மறுபடியுமாக இது நம்முடைய வாழ்க்கையின் ஆழங்களில் பதிந்து விடுகிற ஒரு
நல்ல காரியமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு வந்து 2 விஷயத்தை சொன்னாங்க. பிரதான கற்பனை ஒன்று, பிரதான கட்டளை உண்டு. இந்த 2 வாக்கியங்களையுமே, இந்த 2 வசனங்களையுமே, 2 வேத பகுதிகளுமே நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் 5 நோக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்படி? பிரதான கற்பனை என்ன? கற்பனை, பிரதான கற்பனை என்னது? ஆமாம், நம்ம வந்து என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவது. பிரதான கட்டளை, கிரேட் கமாண்ட்மெண்ட் என்னது? ஆமாம், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த நம்முடைய வாழ்க்கையின் 5 நோக்கம்னா என்ன? சுருக்கமாக திரும்ப, ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்ல அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல மனசிலாகும். அதுக்கு தான். ஓகேயா? வாழ்க்கையின் நம்முடைய 5 நோக்கம். நம்ம எதுக்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம்? ஏன்னா அந்த பர்பஸை தெரியாமே நம்ம வாழ்ந்துட்டு ஏதோ கடமையான்னு முடிச்சிடக்கூடாது. 5 நோக்கத்துக்காக வாழ்கிறோம். தேவனை மகிழ்ச்சிப்படுத்த வாழ்கிறோம். அப்புறம் தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட நம்ம வாழ்கிறோம். தேவ சாயலாக மாறும்படி வாழுகிறோம். அடுத்தது தேவனுடைய சேவையை செய்யும்படி வாழ்கிறோம். தேவன் நம்மளை என்ன பணிக்காக அனுப்பியிருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கும்படியாக வாழுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற நாம் இந்த 2 வசனங்களையும், அதாவது இந்த 2 வேத பகுதிகளும் நம்ம நினைவில் கொள்ளும் பொழுது நாம் இந்த 5 நோக்கங்களையுமே நிறைவேற்றலாம். எப்படின்னு பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அன்பு கூறுதல் தேவனை மகிழ்ச்சியாக்குகிறது. அப்போ அது முதல் நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது. அடுத்தது உன்னை போல பிறனை நேசி. நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசி என்று சொல்லுகிற வார்த்தை வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதை காட்டுகிறது. இது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளும் சீஷராக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீஷராக்குதல் அப்படி எந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது? பணி, தேவனுக்காக பணி செய்கிற 5வது நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. அடுத்தது சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து. ஞான ஸ்நானம் எதை காட்டுகிறது? கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை காட்டிய பரிசுத்தாவியோடு உள்ள ஐக்கியத்தை காட்டுவது மட்டுமல்லாமல் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்றோம்? ஒரு சபையில வந்து அங்கத்தினராய். அப்போது நாம் தேவனுடைய சபையோடு குடும்பத்தோடு இணைக்கப்படுவதை காட்டுகிறது. அப்புறம் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மத்தேயு 28வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது அது என்ன நோக்கத்தை காட்டுகிறது? கிறிஸ்துவை போல அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்ற நோக்கத்தை காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த 2 வாக்கியங்களை நம்ம அடிக்கடி மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நாம் அதை தியானிக்க இந்த 5 வாழ்க்கை நோக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஒரு நோக்கத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் வந்து போய் சுவிசேஷ ஊழியம் நல்லா சுற்றி செய்வேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் பார்க்காம நான் கிறிஸ்துவை போல மாறாமல் இருந்தால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. அப்போ எல்லா பகுதிகளையும் 5 பகுதிகளையும் கவனம் செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் இதில் வளர்ச்சி அடைவதற்கு, இதில் நாம் வேரூன்றி நிற்பதற்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆலோசனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஸ் அல்லது நம்ம திருக்குழுக்களாய் சேர்ந்து வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நம்ம இங்கே வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். நீங்கள் இன்னுமா கேர்சல் குரூப்பில் போவீங்க அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்திய போகும்போது இந்த பாடங்களின் ஒவ்வொரு காரியங்களை நம்ம எப்படி ஒரு நாளில் ஒரு பாடத்தை ஃபுல்லாக முடித்தோமோ அப்படி ஒரு வேளை முடிக்க முடியாது. ஒவ்வொரு டாபிக் எடுத்து வச்சு அதில் அந்த சப்ஹெட்டிங் ஒன்று எடுத்து வச்சு அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதம் மாற முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இப்போ இங்கே வந்திருக்கிற இப்போ பிரதர்ஸ்னால் நீங்கள் ஒரு 4-5 பேர் ரெகுலராக கேதர் ஆகி வார ஒரு நாள் கூட அதை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், இரும்பை இரும்பு கருக்கிடும். அதுபோல் நம்ம ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகள், இதை குறித்து நாம் கலந்தாலோசிக்கிற காரியங்கள் வந்து நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் பக்தி விருத்தி செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் இந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அல்லது நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பாடமாக நீங்கள் தியானிக்கும் பொழுது யோசித்து பார்க்கணும். இதன் மூலமாக என் வாழ்க்கையில் உண்டாகிற காரியம் என்ன,
இப்படி நான் செய்யும்போது நடக்கக்கூடிய காரியம் என்ன, இதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எவைகளை நான் விட்டுவிட வேண்டும், எவைகளை நான் கூட்டிக் கொள்ள வேண்டும், நான் இதில் இன்னும் முன்னேறுவதற்கு எனக்கு என்னென்ன ஏதுக்கள்லாம் தேவைப்படுகிறது என்பதை குறித்து பல கேள்விகளை கொண்டு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பாடத்தை நம்ம ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இதை செய்கிறதுக்கு இனிமேல் நான் என்ன செய்யணும், என்ன சொல்லலாம், ஆண்டவர் சொல்வார் இந்த விஷயத்தை விட்டு விடுன்னு சொல்லுவார். அப்போ அந்த விஷயங்களை விட்டு விடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் நீ இன்னும் நீ பக்தி விருத்தி அடைவதற்கு இதை கொஞ்சம் இன்னும் நீ கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதில் கவனம் செலுத்தும் பொழுது நாம் நிச்சயமாக இது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம 4 பேர் உட்காந்து பேசும்பொழுது ஒருத்தருடைய ஒரு பலவீனங்களை நம்ம பகிர்ந்து கொள்றதில்ல, இல்லை நான் இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இதை நான் செய்கிறதுக்கு என்ன செய்யலான்னு நம்ம ஆலோசனை ஒருவரோடு ஒருவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவருக்கு இல்லாத அந்த வெளிப்பாடு மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக நிச்சயமாய் ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:9 வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டவைகளோ, அதாவது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை அடைந்து கொண்டதை கண்டிருக்கிறதை என்ன பண்ணுங்க, அவைகளை சிந்தியுங்கள். முந்தின வசனத்துல இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு 38 வாரங்கள், ஏன்னா நிறைய சபைகளுக்கு இது கிடைக்கல, சில சபைகள் இதை பின்பற்றும் எடுக்கிறோன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம சபையில் நம்ம பாஸ்டர் இதை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அந்த சர்ச்சஸில் பண்ணுறாங்க. அப்போது அந்த பாஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இதை கற்றுக்கொள்ளனா என்ன பண்ணும், சர்ச்சுக்கு அவங்க வரட்டும், அதிகாலை 5 மணிக்கு வரட்டும், சென்னை பட்டணம். அவங்க சொன்னாங்க அவங்க சர்ச் நல்ல பெரிய சர்ச்சு, அப்போது 1500 பேருக்கு மேலே வராங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த காலை வெளியில் இதை கற்றுக்கொள்ளுது. ஏன்னா இதை அவங்க கற்றுக் கொடுக்குறது நம்மளும் கேட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஐ ஓப்பனிங்காக இருக்குமேன்னு பாஸ்டர் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஆன்லைன்லலாம் இதை போடலை, ஒன்லி நேராக வரவங்க மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி ஆன்லைனில் பார்க்குற நிறைய பேர்த்துக்கும் இது ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்த வேண்டும், அதை நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது இதை நம்ம ஒரு சிறு குழுவிலோ நம்ம கூடி வருகிற அந்த குழுவிலோ ஆவிக்குரிய நண்பர்கள் மத்தியிலோ இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதாம், பக்தி விருத்தி அடைகிறது. ஆகவே நாம் இந்த காரியங்களை நிச்சயமாக கலந்தாலோசிக்க முடிவெடுப்போம். ஏன்னா நம்ம தனியாக உட்காந்து ஒரு புக்கை மெடிடேட் பண்ணி புக்கை உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் நம்ம 4 பேர் உட்காந்து இந்த காரியத்தை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆகவே நாம் இதை இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையின் இந்த நோக்கத்தை என்ன ஆழமாக புரிந்து கொள்வதற்கு சிறு குழுக்களில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தது 2வது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு நாமே சில ஆவிக்குரிய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கிவ் யுவர் செல்ஃப் எ ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் செக்கப். நம்ம சரீர பிரகாரமாக ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் பொழுது சொல்லுவாங்க, ரெகுலராக வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கோங்கன்னு. எப்படி நம்ம சரீரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அல்லது ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும்பொழுது அதை ரெகுலராக போய் என்ன பண்ணுறோம், போய் கன்சல்ட் பண்ணுறோம், அதை பரிசோதனை செய்து கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்குதான்னு எப்பொழுதும் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரம் நம்ம அதை கவனம் செலுத்தாமல் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய மனுஷன் பலவீனம் அடைந்து விடுகிறான். திடீர்னு ஒரு சோதனை வரும்பொழுது, ஒரு பெருங்காற்று அடிக்கும் பொழுது தெரியும் நம்ம டொப்புன்னு போய் விழுந்துடுவோம். என்ன நான் நிற்க முடியல அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் நம்ம அந்த குறிப்பிட்ட பகுதியில் பலவீனம் உள்ளவர்களை நாம் உள்ளவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் ஒரு ரெகுலராக நாம் இந்த ஸ்பிரிச்சுவல் செக்கப் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அதை ரெகுலராக இவாலுவேட் பண்ணணும். என்னென்ன காரியங்களை நான் செஞ்சுருக்கிறேனா, இதில் நான் கவனம் செலுத்துகிறேனா, இந்த வசனத்துக்கு என்னால் கீழ்ப்படைய முடிகிறதா, என்னால் இந்த விஷயத்தில் நான் நிற்க முடிகிறதா என்பதை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 வசனத்தில் வாசிக்கிறோம். கொரிந்தியர் 13:5 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து
சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. பவுல் அந்த கொரிந்து சபைக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தை, இப்போ விசுவாசமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், நீடிய பொறுமையாக இருக்கட்டும், சாந்தமாக இருக்கட்டும், இச்சையடக்கமாக இருக்கட்டும், எந்த விஷயங்களை நாம் எடுத்து வைத்து நம்மளே சோதித்து பார்க்க வேண்டும். இது இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் உங்களை விசுவாசத்தை எப்படி நம்ம சோதித்து பார்க்கலாம்? வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஒரு பலவீனம் வரும்பொழுது, ஒரு வியாதி வரும்பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான் என் பரிகாரி அப்படின்னு இருக்கிறோமா? ஒரு தேவை வரும்பொழுது, ஏசப்பா எப்படினாலும் கடன் இல்லாமல் இந்த தேவைகளை சமாளிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பி நிற்கிறோமா? இந்த ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாக தேவன் நம்மில் வைத்திருக்கிற தெய்வீக சுபாவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? சோதித்து பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சில சோதனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோதனைகள் வரும்போது அதுக்கு நேராகவே இழுக்கப்பட்டு அப்படியே போய்விடுகிறோம். அது நாம் சோதனையில் ஜெயிப்பதும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அந்த வசனத்தில் அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளை சோதித்து பார்த்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்போ ஒரு சோதனை வரும்பொழுது, ஒரு பரீட்சை வரும்பொழுது, நாம் கர்த்தருக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை பரீட்சித்து பார்க்க வேண்டும். சோதனை வரும்பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அதில் ஜெயிக்க முடியும். புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மளை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்மளை ஒழுங்குபடுத்த வேண்டும். 3:40 நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் ஏன் வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் நம்மளே செக் பண்ணிக்கிறோம்? ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் செக்அப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வழி மாறி போயிட்டு இருந்தாலும் கர்த்தரிடமாய் வருவதற்கு அவைகள் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. மனம் போன போக்கில் போவேன் அப்படின்னா நம்ம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ரெகுலராக தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 3வது, நாம் எப்படி இந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் பதிய வைத்து கொள்ளலாம் என்றால், உங்கள் தேர்ச்சியை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ரைட் டவுன் யுவர் ப்ராக்ரஸ் இன் அ ஜேர்னல். ஒரு நோட் புக்கில் ஒரு ரெகுலராக போட்டு, சிலவங்க பண்ணுறதை பார்த்துருக்கிறேன். டயபெட்டிக் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இந்த டேட்டு போட்டு காலையில் இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக போடுவாங்க. சில நேரம் வெயிட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் இந்த வெயிட் இருந்தேன் அப்படி ரெகுலராக எழுதிட்டுருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸை ரெகுலராக அதை செக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். மோசேட் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் என்ன பண்ணி எழுதி வைன்னு. என்னாகமத்தில் வாசிக்கிறோம் 33வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மோசே எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, எழுதி வச்சார். நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துல இன்னும் நடந்தது, இப்படி நடந்தது. எங்கள் அப்பாவுடைய டைரிஸ் பார்த்துருக்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி என்ன நடந்தது, ஈவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு சும்மா போயிட்டு இல்லை, என்ன ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தாலும் அது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்கே போனேன், இப்படி போனேன், இவங்கள சந்தித்தேன், இன்ன காரியம் நடந்தது அப்படிங்கிறது ரெகுலராக டெய்லி எழுதுவாங்க. மோசே அவ்வாறு தினந்தோறும் எழுதி வைத்ததுனால தான், ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் படிக்க முடியுது. இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு அவங்க போயிட்டு வந்த அந்த பிரயாணங்கள் எல்லாம் பயனற்றதாக மாறி இருக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி லைஃப் லெசனாக மாறி இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நடத்துகிற பாதைகள் ஒருவேளை வெற்றியின் பாதையாக இருக்கலாம், சில நேரம் தோல்வியின் பாதைகளாக இருக்கலாம். தாவீதோட வாழ்க்கையில் தாவீது தனக்கு உண்டாகிற சந்தேகங்கள், தன்னுடைய ஆதங்கங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டாக சங்கீதமாக எழுதி வைக்கிறாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற வெற்றிகளாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம எழுதி வைக்கும் பொழுது அவைகள் பின்வரும் சந்ததிக்கு அது ஒரு நல்லதொரு பாடமாக அமையும். ஆகவே நம்ம இவைகளை எழுதி வைக்க வேண்டும். நாம் கேட்டுக்கொண்டு எபிரேயர் 2:1 வாசிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருப்பதை நம்ம என்ன பண்ணுவோம், வழுவாமல் அவைகளை கொள்ள உதவி செய்வாராக. நம்ம ஏன் எழுதுறதில்ல அப்படின்னா, ஏன் எழுதுறதில்ல, கணக்கு எழுதுறதில்ல, அக்கௌண்ட்ஸும் எழுதுறதில்ல, டைரியும் எழுதுறதில்ல. ஏன் எழுதுறதில்ல?
சொல்லுங்களேன். நம்ம ஏன் டெய்லி ஆக்டிவிட்டிஸை ஏன் நம்ம எழுத மாட்டேங்கிறோம்? முதலாவது சோம்பேறித்தனம். அதுதான் முதல் காரணம். இந்த சோம்பேறித்தனம், மோசே அன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஆண்டவர் அந்த வனாந்திர பாதையில் எப்படி கொண்டு போனதை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறப்போ இவைகளை நாம் விட்டுவிட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதம் 102:18 வாசிக்கிறோம், கர்த்தர் இனி அதாவது அவர் செய்ததை இனி பிறக்க போகிற பிள்ளைகள் சந்ததிகள் தெரிந்து கொள்வதற்காக எழுதி வைக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அடுத்தது 4வது காரியம், நமக்கு தெரிந்ததை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் கற்றுக்கொண்டதை ஒவ்வொரு நாள் நம்ம கற்றுக்கொள்கிறோம்ல, கற்றுக்கொள்கிறது எல்லாத்தையும் போய் ஒரு வேளை சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த சில காரியங்கள் நம்ம மனசில் நிற்கிற காரியங்களை நாம் மற்றவர்களுடைய நலனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாஸ் ஆன் வாட் யூ நோ டு அதர்ஸ். நமக்கு தெரிந்ததை நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 11:25 வாசிக்கிறோம். 11:25 வசனத்தை வாசிக்கலாம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்போ நாம் உதார குணம் அப்படின்னு சொல்றது மற்றபடி மெட்டீரியலாக கொடுக்கறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய நன்மைகள் கற்றுக்கொண்டவைகளையும் கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டதை பிறருக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது வசனத்தில் வாசிக்கலாம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர். ஏதோ ஒரு ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த இவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், கொள்ளணும், நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் அவைகளை போதிக்க வேண்டும். ஏன் இவைகள் எல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, காரியங்களா செய்கிறோம்னா எல்லாமே ஆண்டவருடைய மகிமைக்காகவே தான் செய்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கர்த்தருடைய மகிமைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது இவைகளை கற்றுக் கொடுக்கிறது, பகிர்ந்து கொள்வது, நம்ம ஒருத்தருக்கு இந்த டிஸ்கஸ் பண்ணுறது, இதை எழுதி வைக்கிறது எல்லாமே ஏதோ நம்மகிட்ட ஏதோ கர்த்தர் பெருசாக கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே நாம் இவைகளை செய்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17 ஆண்டவர் இயேசு கடைசி நாட்கள், அதாவது சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, தேவனே நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். நாம் வாழுகிற வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும். இயேசுவே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்தது போல இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிறதா இருக்கலாம், ஒரு சபையில் ஐக்கியமாக இருக்கிறதா இருக்கலாம், தேவனை போல மாறுவதாக இருக்கலாம், தேவனுக்காக ஒரு சேவை செய்வதாக இருக்கலாம், தேவனுடைய பணியை நம்ம சுவிசேஷ பணியை செய்வதாக இருக்கலாம். எல்லாமே நம்முடைய தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். காலங்கள் கடந்து போய்விட்டுன்னு நினைக்க வேண்டாம். என்ன வயதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை அந்த வயதிலிருந்து பயன்படுத்தணும். நம்மளுக்கு ஒரே வேலை என்னன்னா, நம்மளை அதுக்கு சரண்டர் பண்ணிடணும், அர்ப்பணித்து விடணும். அர்ப்பணிச்சிட்டா கர்த்தர் நம்மில் ஆரம்பிக்க வேண்டியது ஏற்ற நேரத்தில் ஆரம்பித்து அவர் அந்நாள் பரியந்தம் காத்து முடிவு பரியந்தம் அவர் அதை பூரணப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் நாம் நம் சமநிலைமையாக 5 காரியங்களை பேலன்ஸ் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களை, நாளைக்கு நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதோடு நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். நோக்கத்தோடு ஜீவிக்கிற வாழ்க்கை என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக ஆண்டவரே, நான் சரியான பாதையில் என் தொடர கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த என்னுடைய வாழ்க்கையின் 5 நோக்கங்களையும்
சமநிலையில் வைத்துக்கொள்ள. ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் வாயை திறந்து கேட்போமாப்பா, நாங்கள் இதை சமநிலைமையில் வைத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் நாங்கள் குறிக்கோளாக போகக்கூடாதப்பா. நாங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, பெருமையில் விழுந்துடக்கூடாதப்பா. நாங்கள் இந்த வாழ்க்கையின் நோக்கத்தில் ஆண்டவர் உம்மை மகிழ்ச்சியாக்கணும்ப்பா. நாங்கள் ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. ஆண்டவர் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஐயா. உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் சேவை செய்யணும்ப்பா. உம்முடைய பணியை நாங்கள் செய்யணும்ப்பா. எல்லாத்திலையும் நாங்கள் முழு கவனம் செலுத்துவதற்கு எங்களுக்கு தேவ பலனை தாங்கப்பா. இவைகளை குறித்து நாங்கள் ஆண்டவர் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு பக்தி விருத்தி அடைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இவைகளை குறித்து நாங்கள் ரெகுலராக எங்களை செக்கப் பண்ணிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நாங்கள் எழுதி வைத்து எங்களுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாய் பயன்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்வது எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாகவே காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் மற்றவர்களோடு கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய சபையானது கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவர் முழு சபையாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படியாக ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிராமத்தில் அடித்தட்டத்தில் இருக்கிற மக்கள் வரைக்கும் சபைக்கு வருகிற எல்லாரும் தேவனே அப்பா உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக உமக்குள் வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரியவர்களாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறப்பீராக. தாங்கள் வாழுகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை புரிந்து கொண்டு நோக்கத்தோடு வாழ, ஒரு குறிக்கோளோடு வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த நாட்கள் அந்த வார்த்தைகளை கேட்கிற எங்களுக்கு உம்முடைய பலனை கொடுத்து நாங்கள் ஆண்டவர் எங்களை வாழ்க்கையில் இந்த 5 பகுதியில் பேலன்ஸ் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபை நடத்துவதாக. இந்த நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபிப்போம். அவங்க இன்னைக்கு போகிற ஊழியங்களில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு மாணவர்கள் ஊழியத்தில் எஸ்எஃப்சி கேம்பில் அவங்க போய் பேச போகிறாங்க. இன்றைக்கு ஒரு முழு இரவு ஜெபத்தில் போய் பேச போகிறாங்க. 2 ஊழியங்களையும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சோமனமா ஆண்டவரே உடைய மகனை நீங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாய் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் உண்டாகட்டும். ஆவியில் ஆத்துமால சரீரத்தில் புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவர். எல்லாவித பாதுகாப்புகளும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். லாங் டிராவல் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆளுகை உடைய சமூகம் முன் செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயோஜனம் உள்ள ஆண்டவரே காரியங்களை என்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு கற்றுத்தர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை இன்னும் புரிந்து கொள்ள கிருபை தருவீராக. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருப்பதாக. ஆமேன். பிரைஸ்.